அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிபூர்ண சபை சோழவரம் இந்த பகுதியிலே மட்டுமாய் தேவன் துதி பலி சூத்திரபடி ஆராதனையை தேவன் ஆஸ்வதித்தார். இப்பொழுதும் தேவ செய்தியை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இந்த செய்தி ஆன்லைன் மூலமாக கேட்கிறவங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 61 அதிகாரம் 6வது வசனம். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேத வசனம் முதலாக இந்த அகில உலகத்தையும் உண்டாக்கின, வானத்தை பூமி சமுத்திரத்தை உண்டாக்கின தேவன் முதல் மனுஷனுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஆதி மனிதனை, ஆதாம் ஏவாளை, முதல் மனிதன் மனுஷியை கர்த்தரின் ஆசாரியர் என்றுதான் உண்டாக்கி அவர்களை ஏதேனிலே வைத்திருந்தார். ஒரே மனுஷன் ஒரே மனுஷி, 2 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு மக்கள் தொகை 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார். அந்த இருவரும் எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் ஜனங்கள் பழுகி பெருகித பூமி எங்கும் ஏதேன் தோட்டத்தை போல ஒரு குட்டி சொர்க்கமாக வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த ஆதாம் ஏவாளையும் தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி அவர்களுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி, தோட்டத்தில் எல்லா விருட்சத்து கனி புசிக்கலாம், ஜீவ விருட்சத்து கனி இருக்கிறது, அதை புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனி இருக்கிறதை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதே என்று கட்டளை கொடுத்திருந்தார். 10 கட்டளை கொடுக்கல, ஒரே ஒரு கட்டளை தான். அந்த நடுவில், தோட்டத்தின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தை தொடாதே, பறிக்காதே, புசிக்காதே. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லியிருந்தார். அன்பாளே, அதை புசிக்காத வரைக்கும் அந்த ஆதாம் ஏவாளும் கர்த்தருடைய ஆசாரியர்கள் எண்ணப்படுவார். உன் நிமித்தம் பூமி, நீ பூமியை ஆண்டு கொள்வாய், பூமிக்கே உங்களை அதிபதியாக வைத்தேன் என்று சொல்லியிருந்தார். இங்கே ஏசாயா 61 நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஆனா அந்த ஆதாம் ஏவாளும், அந்த ஏவாள் ஒரு நாள் தேவன் எது வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்கும் நாளிலே பிசாசு சொன்னதை செய்தபடினாலே, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளிலே கர்த்தருக்கு ஆசாரிகளாய் இருந்த அந்த ஆதாம் ஏவாளும் பிசாசுக்கு ஆசாரிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. பிசாசுக்கு ஆசாரியர் என்ன? பிசாசு என்ன சொல்றானோ அதன்படி நீங்கள் செய்தால் பிசாசுக்கு ஆசாரியர்கள். அப்போ அந்த கனியை புசிக்கும் நாளிலே அந்த ஆதாம் ஏவாள் ஆதாமுக்கும் கொடுத்தால் அவரும் புசித்தார். புசித்த உடனே அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கும், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய், நீ வேதனையோடு கூட வேர்வை சிந்தி வேதனையோடு கூட பிள்ளை பெறுவாய், முள்ளும் குறுப்பும் முளைப்பிக்கலாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்து இன்றைக்கு எண்ணிருந்த கோடி ஜனங்கள் பிறந்து வந்திருக்கிறார். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லப்படுது. அப்போ எல்லோரும் பிறக்கும் போது ஆதாமுக்குள்ளிருந்து பிறந்து வருகிறார்கள். நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் மரம் புசிக்கும் நாளிலே அவன் ஒரு ஆசாரிய வேலையை செய்கிறான். என்ன ஆசாரிய வேலைனா, பேய்களுக்கு எடுத்த பலி செலுத்துதல்.
ஆதாமின் சிந்தையை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு காட்டுவதுதான் பேய்களுக்கு அடுத்த பலி. பிசாசு நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்க வைத்து என்ன செய்யறோம்னா, தேவனுக்கு அதை காட்டு, உனக்கு காட்டு, உன் குடும்பத்துக்கு, முழு உலகத்துக்கு காட்டு. இது பிசாசின் ஆசாரிய வேலை. இப்ப ஏசாயா 61:6 நீங்களோ, இதை யார இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் மீண்டுமா மீட்டெடுக்கப்பட்டு அவர்களை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். மீண்டும் அந்த பழைய நிலை கொண்டு வர, மீண்டும் பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம். ஏந்து போனது தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்து இருக்கிறார். ஆமா, அவர் பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போக, நம்ம திருப்பி பிஷா ஸ்டேஜுக்கு வர, திருப்பி பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு போக, திருப்பி பிஷா ஸ்டேஜுக்கு வர, இதாங்க உலகம் ஃபுல்லா நடக்குது. அல்லேலூயா. இங்கே நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். உங்களை, நீங்களோ, உங்களை, அந்த நீங்களோன்ற வாழை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்களோ, ஆதாமுக்குள் இருக்கிற நீங்களோ பிசாசுடைய பணிவிடைக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுள் இருக்கிற நீங்களோ தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள் என்று சொல்லப்படுது. தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், அவர்கள் கிறிஸ்துக்குள்ளே வர வேண்டும். அந்த கிறிஸ்துவை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற பொழுது நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறீர்கள். ஆசாரியன் பாவத்தை பரிகரிக்கிறவன், சாபத்தை பரிகரிக்கிறவன், தரித்திரத்தை பரிகரிக்கிறவன், மரணத்தை பரிகரிக்கிறவன், வியாதியை பரிகரிக்கிறவன், பாதாளத்தையே பரிகரிக்கிறவன். அவன் தான் ஆசாரியன், கர்த்தரின் ஆசாரியன். அப்படியே நெகட்டிவ்ல பாரு, பிசாசுக்கு ஆசாரியன் என்ன பண்ணுவான்? ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, பரிசுத்தத்தை, இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தெல்லாம் பரிகரித்து சாபத்தையும் பாவத்தையும் மரணத்தையும் தரித்திரத்தையும் வருவித்துக் கொள்ளுகிறவன். அப்போ நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டீங்க, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டீங்க, திருவிருந்துல பங்கெடுக்கிறீங்க. இப்போ நீங்க ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் இப்போது கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்து விட்டீர்கள். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று இயேசு சொன்னார். மறுபடியும் பிறத்தல். ஏற்கனவே ஒருவரும் பிறத்தல், ஆதாமுக்குள்ள பிறக்கிறோம், நன்மை தீமை அறியத்தக்க ராஜ்யத்துல பிறந்திருக்கிறோம். பாவம் செய்கிறோம், பிசாசினால் உண்டாயிருக்கிறான். உங்கள் பிதாவாகி பிசாஸ் ஆனவனால் உண்டானவர்கள் என்று இயேசு யூதர்கள் பார்த்து சொன்னார். இப்போ ஆதாமுக்குள் பிறந்த நாம் மறுபடியும் எப்படி பிறக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிறத்தல். அந்த கிறிஸ்துவுக்குள்ள எப்படி பிறக்கணும்னாக்கா, அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ புசிக்கணும். இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே ஜீவ அப்பம் சொல்றாரு. அப்போ இயேசு ஜீவ சரீரம் ஜீவரசத்தை ஏற்றுக்கொண்டு அதை தேவனுக்கும் தனக்கும் ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்கள். அப்படின்னால் ஆதி நிலைக்கு செல்லுகிறீர்கள். ஏதேனிலே ஆதி மனிதன் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ விருத்தத்துக்கு கனியை புஷித்து ஜீவனுள்ள தேவனோடு சஞ்சரித்தல், அந்த நிலைக்கு போனங்க. அதுதான் ஏசாயா 61:6 நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜோதிகளின் செல்வத்தை அனுபவித்து, இங்க பாருங்க, இது லேசான காரியம் கிடையாது. கர்த்தரின் ஆசாரியன் என்றால் கிறிஸ்து என்றால் பரலோக ராஜ்யத்தை, கிறிஸ்துக்குள் இயேசு சாமட வாக்குத்தத்தத்தை தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் தேசங்களுக்கும் பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் இயேசு சரீரம் இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை மத்தியஸ்தமாய் கொடுக்க நீங்க என்ன பண்ணுவீங்களா? நீங்கள் ஜோதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். ஜோதிகளின் செல்வத்தை கொண்டு ஜோதிகளின் செல்வத்தை அனுபவிப்பீர்களாம். அல்லேலூயா. ஜோதிகள்னா நேசங்கள், தேசங்கள், நேஷன்ஸ். அந்த செல்வத்தை நீங்க அனுபவிக்கணும்னா தேசங்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். ஆசாரியை கிறிஸ்துவை கொடுக்கணும். கிறிஸ்துவ ஜீவ பலி செலுத்தணும். ஆசாரியன் என்றால் பலிபீடம். ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியோடு தான் ஆசாரியன் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு செலுத்துகிறவனா இருக்க வேண்டும். அவனுக்கு பேர் தான் ஆசாரியன். ஆசாரியன் பேர் வச்சுக்கிட்டு
பழுதற்ற பலி, புதிய ஏற்பாட்டில் அந்த பலி ஆண்டவராக இயேசு சரி இயேசு ரத்தம். அதை தேவன் தர உலகத்துக்கு செலுத்தாம நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல்வாதி சரியில்லை, குடும்பத்தாரோடு கூட சத்துருக்களோடு சத்ருக்கு பகைக்கிறனுக்கு பகை, போட்டிக்கு போட்டி, பொறாமைக்கு பொறாமை, கல்லுக்கு கண்டு இப்படியே பேசிட்டு இருந்தான். அவனுக்கு பேர் ஆசாரியம் கிடையாது. அவன் பிசாசுக்கு ஆசாரியா இருப்பான். அந்த ஆசாரியம் மூலமாக குடும்பத்துல, சபையில, வேலை எங்கேயும் அதிசயம் நடக்காது, அற்புதம் நடக்காது. அவனுக்கு பிரச்சனையாவே இருக்கும். நீ ஆசாரியன் புதிய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க. இப்ப பாருங்க, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, பாவங்கள் அற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் மாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்துள்ளி, அவரை தந்துள்ளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்து. அந்த இயேசு தரார் பாருங்க, அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. அது அந்த இயேசுவை இயேசு வித்தியேசு கொடுக்கிறது. வானத்தோட சகல அதிகாரம், நீ தேசத்தையே வாங்கலாம், ஜாதிகளின் செல்வத்தை அனுப்பிக்கலாம். அந்த இயேசு வச்சுக்குது, இயேசு ரத்தத்தை வைத்துக் கொண்டு இயேசுக்குள்ள பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த இயேசுவை தந்துருளி நம்மை பாவங்கள கழுவி, நன்மை தீமறியத்தக்க பாவத்திலிருந்து நம்ம கழுவி ஜீவனுக்கு உட்படுத்துகிறார். ஜீவ விருட்சத்துக்கு நீங்கள் ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. அந்த இயேசு சரீரம், இயேசு ரத்த, இயேசு சாமட்ட வாக்கத்தை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் உள்ள அன்பு கொண்டிருக்கிறாரு. அதுல இயேசு ஏற்றுக்கொண்டு நீங்களோ பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஏசாயா 61:6 நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான்களாக்கப்பட்டு ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆனாங்க. புதிய ஏற்பாட்டு அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, அது பரிசுத்த ரத்தத்தினால் ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கடைசி சொட்டு 6 லிட்டர் ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி சிந்திய பாவங்களை ஆதாமுக்குள் பாவத்துக்கு மறி தேவி நீதிகளை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். அப்போ தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவே என்னை ஆசாரிகளோ ராஜாவாகி இருக்கிறார். ராஜான்னா ஆளுகை செய்யணும், ஆசாரியம் பாவ நிவர்த்தி செய்யணும். எந்த பாவத்தையும் நிவர்த்தி செய்யலாம். சின்ன பாவம், பெரிய பாவம், மோசமானது எந்த பிரச்சனையும் நிவர்த்தி செய்யலாம். தரித்திரத்தை நிவர்த்தி செய்யலாம், சாபத்தை நிவர்த்தி செய்யலாம், பாவத்தின் சம்பளம் மரணத்தை நிவர்த்தி செய்யலாம், பாதாளத்தை நிவர்த்தி செய்யலாம். அவ்வளவு அதிகாரம் இருக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ள. இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு தத்துவம். அந்த தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தல். அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு பாவம்ட்டு மரணத்தை நிவர்த்தி செய்து நாம் ஜனங்களுக்கு, குடும்பத்துக்கு, பட்டணத்துக்கு, தேசத்துக்கு ஒளியாக, உப்பாக, ஆசாரியர்களாகவே நாம் இருப்போம். இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாள் 24 மணி நேரம் அப்படி வாழ வேண்டிய. ஒவ்வொரு நாள் 20 வாரத்தை நான் வருஷத்துக்கு 300 ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போக. அந்த பிசாசுகளுக்கு நன்மை தன்மை தீமறியத்தக்க காரியங்கள், நன்மார்க்கம் துன்மார்க்கம், அதுல உலகம், மாம்ச, பிசாசு, கண்லிச்சம், ஜீவனத்திற்கு சுயநீதி எல்லாம் ஒழிச்சு போயிடுச்சு. ஞானஸ்தானம் இருக்கும்போது தண்ணிக்குள் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. நம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பேச்சு மூச்சு எல்லாம் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து விலை போட திருத்துவது 2வது ஜீவரத்தம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்குத்தத்தம், பரலோக ராஜ்யம், தேவநீதி, உயிர்த்தெழுதல், எல்லையற்ற இயேசுவின் ஐஸ்வர்யம். நான் ஒரு ஆசாரியன், கர்த்தரின் ஆசாரியன், பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இருக்கிறார். அந்த இயேசு வெத்தி இயேசு கிடையாது. பிசாசின் ஆதாமை தந்துருளி. ஆதாம் என்ன பண்ணா? நன்மை தீமறியத்தக்க கனி தந்துருளி. பிசாசுக்கு ஆசாரியன் ஆகிட்டா எல்லாரையும். அதை தான் காட்டுவாங்க. நன்மார்க்கு துன்மார்க்கு, எந்த நாட்டுக்கு போக, எந்த தேசத்துக்கு போக, எந்த கிராமத்துக்கு போங்க, எந்த காட்டுவாசி நாட்டுவாசிக்கு போங்க, ஆப்பிரிக்காவுக்கு போங்க, அமெரிக்கா போங்க, ஐரோப்பா போங்க, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, எந்த நாட்டுக்கு போங்க, வானத்துக்கு பூமியின் மேல எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறாங்க. எல்லோரும் பாவம் செய்து நன்மை தீமை அறியத்தக்க கனி, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லது கெட்டது,
சுயநீதி அநீதிக்குட்பட்டு இருக்கிறார்கள். அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு காட்டுறது சாகவே சாவாய். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் இதெல்லாம் உலகமுள்ள கிரியை செய்து அப்படிப்பட்டவன் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவன் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். எப்படி நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷம் ஆதாம் ஏவாளே பிசாசுலாம் எங்கிட்ட வா எங்கிட்ட வா. ஏவாலே 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 ஓடி வா ஓடி வா. பிசாசு கூப்பிட்றா, இவ போறா, என்னன்னு கேட்குறா. இந்த கனியை புஷிக்கணும், நீ தேவருக்கு போல வாருங்க. அந்த கனியை புஷிக்கிறதே குறியா இருக்கிறான். உன் கண்கள் திற. அவளும் என்ன பண்ணா, வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை பறித்து புஷிக்க வைக்கிறதுலே கவனமா இருக்கிறான் பிசாசு. இப்போ இயேசு நானே வழி சக்தி ஜீவனமா வருத்தப்பட்டு பாரட்டும் எங்கிட்ட வாங்க எங்கிட்ட வாங்க. இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஊழியமே இருக்குது. அல்லேலூயா. பெரிய ஊழி. இயேசு அழைக்கிறார். எதுக்காக அழைக்கிறாரு? பிசாசு எதுக்காக ஏவால ஆயிடுச்சா? பிசாசு சர்ப்பம் சாத்தான் சர்ப்பத்தின்படி ஏவாலே வா 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 சீக்கிரமா வா வா வா. எதுக்கு வா? இந்த நன்மை தீமறியத்தக்க கனி. அப்புறம் அதை போய் தேவனுக்கு காட்டு, உலகத்துக்கு காட்டு, முழு உலகத்துக்கு காட்டு. முழு உலகத்தை காட்டணும். அந்த ஆதாம் ஏவாளுக்குள்ளதான் முழு உலகம் வந்தது. அப்போ பாவம் செய்து தேவ மகிமையிட்டு பிசாசின் ஆசாரியன் சாகவே சாவாய். நித்திய பாதாளம் தப்பிக்க முடியாது. அதனால இயேசு எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் சொல்லப்படுது. எப்படி நீக்க முடியும்? இந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ புசிக்கணும். இயேசு நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பாடும் நித்திய ஜீவன் உண்டு. அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். எல்லா வாக்கும் ஜீவ வாக்கு தத்தங்கள். தேவனே ஒரு ஜீவன் தான். ஜோயே ஜீவன். நன்மை தீமறியத்தக்க என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்க. ஆவியானவர் ஒரு ஜீவனுடையவர். ஒரு கர்த்தரின் புதிய ஏற்பாட்டுல ஒரு கர்த்தரின் ஆசாரியன், ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சுவிசேஷகன், ஒரு போதகன். புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்க ஒவ்வொரு விசுவாச ஊழியக்காரர் ஜீவ மார்க்கத்தை போதிக்க வேண்டும். அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாழக்கூடாது. இயேசு ஜீவ மார்க்கத்தை தான் போதித்தார். மத்திய மார்க்லூக்கால அவர் எங்கும் சுற்றி திரிந்தார். எல்லாம் நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்தில் பிசாசுகள் சிக்கி தவிக்கிறார்கள். இயேசு ஓடி ஓடி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ கொடுக்குறான். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலக ஆசை பாவனை பசுத்தாய் ஓடுது. உடனே பிசாசு ஓடுது, சாபங்கள் மறையுது, வியாதி மருத்துவர் குஷ்ரோகிகள் சுத்தமாகறாங்க. ஏன்னா ஆசாரியர் இயேசு கர்த்தரின் ஆசாரியர். அந்த கர்த்தரின் ஆசாரியராகிய இயேசு பிரதான ஆசாரியர். இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. கம்பசோசரங்க ஊழியன்றது பிசாசில் இது பாவுண்டு மரணத்தை துரத்துனா தேவ நீதி உயிர் தேர்தல கொடுக்குற. இயேசு நானே உயிர் தேர்தலும் ஜீவனமா இருக்கிறேன். அவரே தேவனால ஞானமும் நீதியும் தேவ நீதி உயிர் தேர்தலுமா இருக்கிறார். அதை என் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் மனைவி பேர் சொல்லி பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க, 4 பிள்ளைங்களா 5 பிள்ளைங்களா, அவங்க பேர பிள்ளைங்க. ஒரு சபையில 50 விசுவாசியம், 100 விசுவாசியம், 300 விசுவாசம், 3000 விசுவாசியம். அவங்க ஏரியாவில் இருக்க ஜனங்க 3000 பேரா, உங்க பட்டணத்துல 10 லட்சம் பேரா, 5 லட்சம் பேரா, எல்லாம் ஆதாமுக்குள்ள பிறகு பாவத்தின் சம்பளம் மரத்தை தேவத்தன உலகத்தை காட்டுறதுனால்தான் எங்கும் பிசாசின் ராஜ்யங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல நாட்டு நடப்பு பாருங்க, பத்திரிகை செய்தி, தொலைக்காட்சி செய்தி பாருங்க. குடும்பத்தில் நடக்கிற பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரம் வல்லமையாக்கி. ஏன்னா ஆதாமுக்குள் சவன் பிறந்திருக்கிறான். நன்மையும் தீமையும்குள்ள பிறந்ததுனால அது நன்மை தீமை காரியங்கள் நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டுறதுனால பிசாசு உள்ள பூந்து சாகவே உன்னித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளு குருவும் விளைப்புக்கு கொள்ளை நோய்கள் வரும், பஞ்சம் வரும், அசுத்தாவிகள் வரும், கொரோனா வியாதி வரும், கொரோனா கொள்ளை நோய்கள் வரும். கடைசி காலத்துல ஆபத்துகள், விபத்துகள், நாச மோசங்கள், பாவங்கள், விபச்சாரங்கள், வீழ்ச்சித்தனங்கள், நன்மையான காரியம், தேவையான நன்மார்க்க துன்மார்க்கங்கள், சன்மார்க்க துன்மார்க்கத்துள்ளே மனுஷன் இருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு ஒரு ஆசாரிய ஊழிய தேவை. அந்த ஆசாரி இயேசு கொண்டு வந்தார். அல்லேலூயா. மத்தேயு மார்க் லூக்கால இயேசு ஒரு ஆசாரி. என்ன? அந்த தேவனுடைய பரலோக ஆசாரியன். அந்த ஆசாரி என்ன பண்ணா, ஜனங்களுக்கு பாவ நிமித்தம் அந்த பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்கணும். இயேசு பாவ பரிகாரி. அந்த பாவ பரிகாரி நன்மை தீமறியத்தக்கவராக இருக்கக்கூடாது. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதனால்தான் என்னுடைய லாபம் ஜோயே ஜீவன், 100க்கு 100 ஜீவன் மார்க்கம். ஜீவன்னா ஜீவாயின், அது மட்டும் ஜீவனுக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்குது. ஆதாமுக்குள்ள மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்குள்ள பாதாள ராஜ்யம் இருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனியில இயேசு ஜீவ விருட்சத்துக்கு அதுல பரலோக ராஜ்யமே இருக்குது. வானத்துல சகல அதிகாரம் இருக்குது. ஜீவ ரத்தம் இருக்குது. நீ இச்சிக்கப்பட்டது சகல ஐஸ்வர்யங்கள் இருக்குது. பாவம் மன்னிப்பு இருக்குது. ஆவியின் கனி இருக்குது. ஆவியின்
எல்லா சகலம் கொட்டி கிடக்கிறது இயேசு கிறிஸ்துக்குள்ளே. ஆதாமுக்குள்ளே பாவத்தின் சம்பளம் மரணம் கொட்டி கிடக்கிறது. அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டியிருந்தாக்கா சுய நீதி அநீதியோ அங்க பிசாசானவன் வந்து திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியம் செய்யாது. திருடவும் கொள்ளவும் அழிக்கிறதான காரியம். நானோ எவைகளுக்கு ஆதாமுக்குள் பிறந்தவர்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அதான் ஜீவாட்டுக்குட்டி, ஜீவரத்தம். தேவன் தனக்கு முழு உலகத்தை கொடுக்கும். ஏசு மத்திய மார்க்காயோவால அவர் எங்கும் சுற்றி தீரும். எங்க போனாலும் ஆதாமுக்குள்ள பிறந்த அன்னைக்கும் இன்னைக்கு அதே தான். நன்மை தீமை அறியத்தக்க காரியம் தான். விஞ்ஞானம் முன்னேறலாம், பலவிதமான நாகரிகங்கள் முன்னேறி போச்சு. எல்லாம் முன்னேறினாலும் அந்த நன்மையும் தீமையும் தான் இருக்குது ஆயத்துல மனுஷனுக்குள்ள. ஆதிபாவம் மூலபாவம், நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம். ஜாதிகள் வேலையா இருக்கும், தேசங்கள் வேலையா இருக்கலாம், கருப்பராக மஞ்சள் நிறமா இருக்கலாம், வெள்ளைக்காரங்களா இருக்கலாம், மாநிறமுள்ள ஜனங்களா இருக்கலாம். எந்த ஜாதியோ எந்த இனமோ வானத்துக்கு கீழ் பூமி என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தார். நான் துர்குலத்தில் உருவான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ரோமம் இலவசமாக கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார். அதனால்தான் பிரியமுள்ள கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். அதுக்கு ஒரு யார் என் காரியமாய் போவோம். ஏசாயால சொல்றார். ஏசாயா 61:6 நீங்களும் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். ஆமாங்க, எதுக்கும் ஒண்ணு பணிவிடை செய்யணும். நீங்க ஒண்ணு தேவன் வேண்டாம். இந்த ஜீவ மார்க் எனக்கு வேணும்னா நியூட்ரலா இருக்க மாட்டீங்க. ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவ விசுக்கு நீ வேண்டான்னாங்க, நியூட்ரலா வந்தாங்க. உடனே நன்மை தீமறியத்தக்க கடி புஷ்படி கட்டாயப்படுத்தப்பட்டு பிசாசுடைய பணிவிடைக்காரலாய் மாறி தானும் கெடுத்து முழு உலகத்துக்காக ஆதாமேவா. இப்ப மீட்கும்படி இயேசு திரும்பவும் வந்திருக்கிறார். அதனால இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு ஜீவ மார்க்கம். பரிதாபம் என்னன்னா ஜீவ மார்க்கம் எனக்கு கிறிஸ்தவங்களுக்கே தெரியல. அதான் பெரிய பரிதாபம். இயேசு ஒரு ஜீவ மார்க்கத்தை கொண்டு வந்தார். அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். தேவ நீதி உயிர்த்தெழும் ஜீவனமாக இருக்கிறார். பரலோகமே ஒரு ஜீவ உலகம். அல்லேலூயா. உலகம் நன்மை தீமை அறியத்தக்க உலகம். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியாத கண்மூடி தன்மை ஊழியம் செஞ்சாக்கா ஊழியம் செஞ்சு சோர்ந்து போவாங்க. அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. கிறிஸ்துவுக்கும் ஆதாமுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா ஜீவ விருட்சத்துக்கு ஜீவமாகும். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தணும். சரி, நம்முடைய பாயிண்ட், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாரு. அவர்கள் மகிமையை கொண்டு ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜாதிகளை அகோபி அன்பு கூறணும். ஜாதிகள்னா தேசங்களுக்கு கிறிஸ்துவ சரீரத்தை வாய்னாலதான் வெளிப்படுத்தணும். உங்க கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏசு கிறிஸ்து மத்தியசமா வாய்னாலாம் கொடுத்து பாருங்க. கிராமங்களில் இருக்கிற செல்வங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்க ஒரு பட்டணத்துல இருக்கீங்க, ஒரு தேசத்துல இருக்கீங்க, இயேசு பரலோக ராஜ்யத்தை அவங்க பேரு சொல்லி மத்தியசமா வெளிப்படுத்துங்க. அவன் பேர் தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு பரலோக ராஜ்யத்தை இயேசு மத்தியசமா கொடுத்தா அவனுடைய செல்வம் எல்லாம் நீ அனுபவிப்பியா. பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்கள் என்று வைத்தவர்கள் நீதிமொழிகள் ஒரு வசனம். தேசங்களில பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமான்னா நீ இயேசு ஏற்றுக்கொண்டா நீ இயேசுவை தரணும். நீ நீதிமான் பேர் வச்சு நாடு தெரியல, ஊடு செய்யல, அரசியல்வாதி செய்யல, ஜனங்க மோசம் இந்த ஜனங்களை சப்சின்னு இருந்தாக்கா ஜாதிகளின் செல்வத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. ஜாதிகளுக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்பட அந்த அன்பு ஜீவனை பருவன்னு கொடுக்க வேண்டாம். ஆமா, சும்மா இல்லை. இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று திருவந்திரம் பங்கெடுத்துட்டு ஒரே பகையும் கசப்பும் வெறுப்பும் சுயநீதி அநீதி காட்டியிருக்கிறார். பேர் ஊழியக்காரன் பேர் வச்சுட்டு ஒரே கடுப்பும் கசப்புமா இருக்கிறார். இயேசு ஒரு ஊழியக்காரன். அவர் கடுப்பும் கசப்பும் வெறுப்புமா வந்தாரு. யாரை பார்த்தா அவர் நல்ல மேய்ப்பர் நாடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். யாரை பாருங்க, எவரை பாரு, கண்மு முன்பின் யோசனை இல்லாம அப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார், எச்சரித்து ரொம்ப மோசம் விளைகிறார். ஆனா மனதார யாரையும் சபித்தது கிடையாது, பகைச்சது கிடையாது. நீங்க பகைக்கிறதுக்கு நன்மை செய்யும் சொல்லி கொடுத்தாரு, சத்துருக்களை சிநேகின்னு சொல்லி கொடுத்தாரு, சபிக்கணும் ஆசீர்வாதம். ஏன்னா ஆசாரி அதை தான் செய்யணும். அப்படி செஞ்சாதான் அவன் பாதுகாப்பா இருக்க முடியும், அவனையும் பாதுகாக்க முடியும். அப்போ மாம்ச சிந்தைக்கு இடமே கிடையாது இந்த கிறிஸ்துவத்துல. ஹல்லேலூயா. அப்போ நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். தேவனுடைய பணிவிடைங்க. இந்த பதிவு உங்களுக்கு வேணுமா வேணவா? தேவனுடைய பணிவிடை என்ன? தேவனுடைய பணிவிடை என்ன? கம்பசூத்திரமா? கடினமான வேலையா? தேவனுடைய பணிவிடைனா தேவன் இயேசுவை தந்துருளி. இயேசு அவனுக்கு குத்துறாரு.
அதை தேவனுக்கும் மத்தியசமா ஆதாம் முழு உலகத்துக்கும் தாங்க படிவிட. இதை செய்ய நீங்க மறுக்கும் போது பிசாசு உங்க மேல பாரத்தை, பாவ பாரத்தை, மரண பாரத்தை, அவிசுவாசம், அவநம்பிக்கை, நன்மை தீமறியத்தாக கொடுத்து அதை போய் தேவனுக்கு காட்ட சொல்லுவோம். உங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு, சமுதாயத்துக்கு விரோதமாக காட்ட வச்சு பிசாசுடைய பணிவிடையினாலே சோர்ந்து போவாய், பலவீனப்படுவாய், வியாதிப்படுவாய், சாபப்படுவாய், தரித்திரப்படுவாய், ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்கள், திருடும் கொள்வதன் அழிக்கிறதான காரியங்கள் வரும். எதுக்கு நமக்கு அந்த வேலை? ஹல்லேலூயா. அதனாலே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து அவருடைய திருவிருத அப்பத்தின் திராட்சை பானம் பண்ணி இயேசு சாப்பிட வாக்கு புஷித்து அதை தேவனுக்கு செலுத்து. பிதாக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து அவனோட வாக்கு வானத்தோட சகல அதிகம் என்னென்ன ஜீவ வாக்கு தத்தங்கள் எல்லாம் மகிமையான வாக்கு தத்தங்கள் நீ இச்சிக்கப்படுத்தக்க சகல சரீர சுகம், ஜீவரத்த, ஜீவமானம், ஜீவபூமி, ஜீவ சரீரம், ஜீவ உலகம் எல்லாம் ஜீவனுக்கு அடுத்த காரியங்கள். ஆதாம் மரணத்துக்கு அடுத்த, பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு அடுத்த காரியங்கள், நன்மார்க்கு துன்மார்க்க காரியம். அதை போய் தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டினாக்கா அன்பானுலே சாகவே சாவாய், முடிவு நித்திய பாதாளம். அதனால் அன்பானுலே நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார். எவ்வளவு பாக்கியமான வேலை! தேவனுடைய பணிவிடைக்காரன் ஜோதிகளின் செல்வத்தை அனுபவிப்பார். அனுபவிக்க முடியுமா? நம்ப முடியுதா? ஜோதிகள்னா தேசங்கள். அதுக்கு என்ன பண்ணுன்னா, தேசத்துல இந்திய தேசத்துல 130 கோடி ஜனங்க, தமிழ்நாட்டில் 7 கோடி ஜனங்க, இங்க வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க. இவங்க ஜாதிகளின் செல்வத்தை நீ அனுபவிக்கணும்னா ஒத்த தவறா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறணும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். குல்கதா மலையில இவ்வளவாய் உலகத்தில் அன்பு உலகத்துக்கு அன்பு ஜீவ உலகத்துக்கு கொடுத்து 3ஆம் நாள்ல ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கிறார். உலகத்தையும் சுதந்திரித்துக் கொண்டாருங்க. ஒவ்வொரு அடி மண்ணு இப்ப இயேசுக்கு சொந்தம். வானத்துல பூமியில சகலம் இயேசுக்கு சொந்தம். உன்ன மாதிரி என்ன மாதிரி சிலுவையில பாவத்தின் சம்பளம் மரத்தை ஒரு மாதிரி காட்டுறாரு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பரிந்து பேசுறாரு. என்ன மண்ணி ஈட்டியால் குத்துறான், சிரசல் முள்முடி குத்துறான், காரி துப்புறான். பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரம் இயேசு மீது கொட்டப்படுது. அங்க ஒரு மாடல் காட்டுறாரு. ஆசாரிய வேலை, சபிக்குள்ள ஆஸ்வதி, பகைக்குழுக்கு நன்மை செய்யும், சத்துக்களை இதுதான் சிலுவையில செய்யறாரு. துன்பப்படுத்த நிதி ஜபம் பண்ணாரு. சபிக்கு என்ன ஆஸ்வதி? என் ஜீவனையே ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. ஈட்டால் சதக்கு கொடுத்தார். ரத்தம் 6 லிட்டர் ரத்தம் அவனுக்கு கொடுக்குறார் மத்தியஸ்தமா. பிதாவே உடைய கையில் ஆவி ஊற்றி ஜீவனை கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு ஈட்டியாளுக்கும் அதே ஜீவ ரத்தம் கொடுத்தான் ஆசாரியன். என்ன நடந்து 3ஆம் நாள் மரணத்தை வென்றார், பாவத்தை வென்றார், சாபத்தை வென்றார், தரித்திரத்தை வென்றார். 3ஆம் நாள் வானத்து பூமி சகல அதிகாரி எனக்கு பூமியை சுதந்திரிக்கிறார். தப்பு வேதம் போய் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களே நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜோதிகளின் செல்வத்தை அனுபவித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனியனாக கொல்கதா மலையிலே, உலக மேப்ல அந்த கொல்கதா மலை தான் சென்டர் பாயிண்ட். இஸ்ரவேல் தேசம் கொல்கதா மலை சென்டர் பாயிண்டா இருக்குது. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு உட்கார்ந்து நின்ன சிலுவையில் இருந்தபடியாகவே பாவ நிவர்த்திக்காக தன் ஜீவ சரஜி முழு உலகத்துக்கு மத்தியசம் பண்ணார். ஒவ்வொரு மனுஷக்காக நம்முடைய பாவம் தேவனை முழு உலகத்தை பாதி. பிதாவே மன்னியும். எப்படி மன்னிப்பேன்? ஜீவ சொல்ற ஜீவரத்தை பரலோக ராஜா அவன் பேர் தேவன் முழு கொடுக்குறேன் சொல்லி ஜெபம் பண்ணாரு. 3ஆம் நாள் ஜோதிகளின் செல்வத்தை சுதந்திரித்துக் கொண்டார். தேசங்களை இன்னைக்கு ஒவ்வொரு மணி பிசாசு இயேசு சிலுவையில இந்த பூமிக்கு ஜீவனை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டார். அல்லேலூயா. இயேசுக்கு சொந்தங்க இப்போ பூமி. அல்லேலூயா. ஆதாம் பிசாசு கிட்ட இந்த பூமியை வித்து போட்டான். இயேசு சிலுவையில ஜீவத்தை முழு உலகத்தை கொடுத்து இந்த பூமியை விலைக்கு கிரயமாய் மீட்டு கொண்டார். அல்லேலூயா. வானத்து சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஜோதிகளின் செல்வத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும். உங்களை தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜோதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அடுத்த வருஷம் பாருங்க, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தையினால் பலன் வரும். இலச்சைக்கு பதிலாக நீங்கள் தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டைப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இதெல்லாம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கு. இயேசுக்கு உண்டானது 3ஆம் நாளிலே. அல்லேலூயா. அவர் உயிர்த்து ஜீவனமாய் இருக்கிறார். அதனால் அன்பாளே, இந்த அருமையான வேலையிலே இந்த சத்தியத்தின்படி நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் பிசாசின் ஆசாரியர், பாவத்தின் சம்பளம் மரணம்.
கிறிஸ்துக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்க எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த பின்னணியை எவ்வளவு மோசமான இயேசு சரீர இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு மத்தியஸ்தமா கொடுக்க 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 பிசாசு கருத்தில் வெளியிலாக்கப்படுவீர்கள். உங்கள் பாவம் தேவனையும் முழு உலக, நீங்க ஆதாமின் பிள்ளைகள். ஆதாம் செய்த பாவம் முழு உலகத்தை பாதிக்கிறது. நாம் ஆதாமின் சந்ததி. அதுக்கு பரிகாரம் கடைசி ஆதாம் இயேசு சரீர இயேசு சாப்பிட வாக்குத்த பரலோக ராஜ்யம். அதை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் வாழ்நாளா கொடுக்க 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 பாவம் ஓட பரிசுத்தாய் ஊட்டப்பட தேவத்துவத்தில் பணிவிடை செய்ய எக்காலத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருக்கேன். நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். அநேகர் விடுதலை ஆக்கிறவனாயிருப்பேன். யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் இயேசு பத்தியை மாற்றுவானே, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறேன். எவ்வளவு பெரிய பிசாசு இருந்தால் ஓடி போதுங்க. லேகோன் பிசாசு வச்சவன் 2000 பிசாசு இருக்குது. பிசாசுக்கு ஆசாரு தன்னைத்தானே காழப்பத்தான். அந்த ஏரியாவே கலங்குது அவனை பார்த்து. நிர்வாணமா இருக்கிறான். அவனை எப்படி மீட்டெடுக்கிறாரு? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக அந்த அந்த லேகோன் பிசாசு தன் ஜீவனையே கொடுக்கிறார். அவன் பேரில் ஜீவ சற்ற ஜீவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உடனே 2000 பிசாசு அவனுக்கு ஓடி போயிட்டு பரிசுத்தாய் இறங்கியது. அவனை ஊழியக்காரனா மாத்தி, கர்த்தரின் ஆசாரியனா மாத்தி, தேவனுடைய பணி கூட உட்காரி அவன் தெக்கப்போலி நாட்டுல போய் கர்த்தர் தான் இறங்கிய செய்தி எல்லாம் சுவிசேஷமா அறிவித்து எல்லாரும் அவன் சுவிசேஷத்துக்கிட்ட ஆச்சரியப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. இதுதாங்க ஊழியம். ஆனால் ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பிறக்க வேணாம். எப்படி பிறகுது? இயேசு சரியா தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது தான் ஒரு பத்து உண்டாகும். ஆதாமுக்குள் பிறந்த நன்மை தீமறிய தேவன் தனக்கு முழு உலகத்து காட்டாது. பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாய்ந்து பொய்யூர்ல பிறந்து பொய்யூர்ல வாய் போய் பாதாளத்து போய் சேருது. இப்போ இயேசு சொந்த ரட்சிக்கிற பாவத்துக்கு மறித்து தேவனின் கிறிஸ்து ரத்தத்தினால் மீட்கப்பட்டு அந்த இயேசு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தங்களை பிதா குமார் பசு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க வேண்டும். இடைவெளி கொடியானது திராட்சத்தில் ஒரு நெண்டிலே நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துக்குள்ள நல்ல மெச்சூர்ட் ஆகும். அடுத்து யாத்திராகமத்துல 4ஆம் அதிகாரத்தில் நிறைய வசனம் இந்த ஆசாரியன்னு கண்காணத்துல போயிட்டு பாருங்க. ஆசாரனுடைய பணிவிடை வேலைகள் எல்லாம் பாருங்க, ஆசீர்வாதமா இருக்கும். யாத்திராகம் 4ஆம் அதிகாரம் யாத்திராகம் லேவியாரகம் நிறைய வசனம் இருக்கு. நமக்கு சில வசனங்களை வாசித்து நம்ம முடிக்க போறோம். ஆசாரியன் பாருங்க, லேவியாகமம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு ஆசாரியன் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதி இருக்கும் சுகந்த தூப பீடத்துக்கு கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தத்தை முழுவதையும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக இருக்கிற தகன பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு பாவ நிவாரண பலியான காளை. பாரு, நான் ஏற்கனவே சொன்ன ஆசாரியன் பழுதற்ற காளை பழுதற்ற ஆட்டுக்குட்டி இல்லாம அவனுக்கு ஜோலியே கிடையாது. புதிய ஏற்பாட்டு அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆடு இயேசு இல்லாம உங்களுக்கு ஜோலியே கிடையாது. உலகத்தானுக்கு ஆதாம் பாவத்தின் சம்பளம் நன்மை தீமறியத்தக்க காரியம் இல்லாத அவனுக்கு ஜோலியே கிடையாது. உனக்கு ஜீவ விருச்சத்தீங்க, நீங்க நித்திய ஜீவன் பரலோகராஜன் தேவன் தனக்கு உலகத்துக்கு இடைவிடா வாழ்நாள் எல்லாம் நீ கிறிஸ்துக்குள் வராம இருந்தீனாக்கா பாவ நிவர்த்தி செய்வ தேவநீதி சாபத்துல போயிடுவான் மனுஷன். நன்மை தீமறியத்தக்க காரியத்திலே பிறந்து அதையே தேவன் தனக்கு பிசாசு ஆசாரியந்து உனக்கும் பாரம், குடும்பத்துக்கும் பாரம், சமுதாயத்துக்கும் பாரம். அல்லேலூயா. அதனால் அன்பாளே, சீரியஸான விஷயத்தெல்லாம் நீங்க ஆசாரியர்கள், நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிற வாழ்நாளெல்லாம் கிறிஸ்து இயேசுனா திருத்தூதர் 2வது நபருங்க. கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்கணுங்க. தேவன் தனக்கு முழு உலக பரலோக ராஜ்யத்தை. அடுத்து 16வது வருஷம் யாத்திராகம் 4:16 அப்போது அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வந்து என்னது காளையின் ரத்தம், பழைய ஏற்பாடு அந்த காளைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம். இது என்ன பண்ணா ஆசரிப்பு பகா பரிசுத்த ஸ்தலத்துல கிருபாசனத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். புதிய ஏற்பாட்டுல உங்க குடும்பத்துக்காக, உங்க பட்டணத்துக்காக, தேசத்துக்காக இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தமாய் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்குறான். மத்திய மார்க் இயேசு என்ன பண்ண ஜோலி, அவருடைய வேலை என்ன? பழுதற்ற பலிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நம்முடைய பாவம் தேவன் உலகத்துக்கு பிசாசு தொடர்ந்து கிரீச எங்க பார்த்தாலும் இயேசு ஓடி 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 என்ன பண்ணாரு? சுற்றி திரிகிறார்.
எங்கு சுற்றி இந்த ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வர நல்ல மிக ஜீவ சர ஜீவனத்தை அவன் பேர் தேவந்தர கொடுத்து பிசாது கருத்தபடி ஆக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக லேவியாகமம் 4:25 அப்பொழுது ஆசாரியன் அது ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தன் பிறையிலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகள் மேல் பூசி மற்றது தகன பலிபீடத்தில் அடியிலே ஊற்ற வேண்டும் ஆசாரியன். அடுத்து லேவியாகமம் 4:27 4:27 சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகா செய்து பாவத்துக்கு உட்பட்ட குற்றவாளியானார். தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தை நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதிட்ட ஒரு பெண்ணாட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியின் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். சிலுவிலை ஜீவசர தேவன் தனக்கு ஒரு நல்ல மீபத்தனோடு ஜீவனையை கொடுக்க கடவன். அப்போது ஆசாரியர் அது ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தன் விரைவால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகள் மேல் பூசி மற்ற ரத்தத்தை எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றவிட வேண்டும். சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுத்து அதன் கொழுப்பை முழுவதும் எடுத்து ஆசாரியம் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவுள். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இவ்வளவுதாங்க. அப்பொழுது அவனுக்கு பாவம் தூ மரணம் அடைய பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனி தரித்திரன் மன்னிக்கப்பட்டு ஐஸ்வர்யம் வியாதி நீக்கப்பட்டு சுகம் வரும். மரணம் நீக்கப்பட்டு உயிர்த்தெழுதல் வரும். அல்லேலூயா. பாதாளம் நீக்கப்பட்டு பரலோக ராஜ்யம் வரும். அப்போ சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுத்தது போல அதன் கொழுப்பை முழுவதும் அதிலிருந்து ஆசாரின் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அவ்வளவுதான் பிரியமானே. ஜெபிக்கலாமா? நீங்கள் கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுங்க. நீங்க பேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமசன் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல ஏராளம் செய்தி 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி கேட்கும்போது உற்சாகம் அடைவாங்க. நீங்க யாரோ எவரோங்க, ஆதாம் கூட பிறந்தீங்க. பிறப்பை தவிர்க்க முடியாதுங்க. உயர்ந்த குலம், தாய்ந்த குலம், ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாய்ந்தவன், படித்த ஆணு, பெண், அரசியல்வாதி, சினிமா கலைஞர், இன்ஜினியர், டாக்டர், யாரானா இருங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். என்ன பொறுப்பு? கொள்ளை நோய் பாருங்க, அதுவே ஒரு பொறுப்பு. உலகம் ஃபுல்லா அவர்கள் உலகத்தையே லாக்டவுன் பண்றாங்க. ஏன்னா மரணம் எல்லாருக்குள்ள கிரியை செய்யுது. அது ஆதாமுக்குள்ளிருந்து வந்தது. அந்த மரணத்தை பறிக்கிறது இயேசு வந்தார். நாடு அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன். அப்போ வருத்தப்பட்டு பாரம் செய்ய எல்லோரும் என்னிடத்தில் வாருங்க. எதுக்கு வாங்க? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தி திராட்சை ஜீவ சொல்ற ஜீவனத்தை புஷிங்க. அடுத்து அதை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாழ்நாள்லாம் காட்டுங்க. பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதாளத்துக்கு தப்பி வைக்கப்பட்டு தேவனி ஜூவித்தல் ஆசுவாத வெற்றி நித்திய ஜீவனை இந்த பூமியில பரலோகத்தை பெற்றுக் கொள்வீங்க. இந்த ஊழியத்தை செய்ய பாருங்க. ஊழியம் செய்தா எல்லாம் கொள்ளாதுங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எந்த கிராமத்துக்கு போங்க, காட்டு வாஷா, நாட்டு வாஷா, ஆப்பிரிக்காவா, ஐரோப்பா, அமெரிக்காவா, 5 கண்ட ஜனங்களுக்கும் ஊழியம் செய்யலாம். எல்லாம் வானத்துக்கு இதே பூமி எல்லோரும் அம்மா வயிற்றுல ஆதாமுக்குள்ள தான் பிறக்கிறாங்க. அதனால இவங்க அவங்க தான் இல்லை. ஊழியம் செய்தா எல்லாம் கொள்ளாது. இயேசு ஓடி ஓடி மத்திய மார்க்கு அவர் எங்கு சுற்றி திரிகிறார். பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் வெளியிலே ஆகிறார். என்ன மலை நோண்டி எழுப்பிச்சாரா? அவனே நல்ல மீபத்தன் அவர்களுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். ஜீவ சரீரம் ஜீவனத்தை கொடுத்து ஃபீடு பண்ணி ஆகணும். பண்ண மாட்டேன் இல்லைன்னா மாம்ச சிந்தை தான் ஃபீடு பண்ணிட்டு இருப்பேன். அதனுடைய விளைவு மரணம். கிறிஸ்து சிந்திய ஜீவனம் அது இயேசு சரிய தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளம் வெளிப்படுத்து. தேவ நீதி ஊழியத்தை பாவம் பண்ணி பிறகு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை தான் வாசிவதித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள் வெளிப்படுத்தி கூட நீ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவாய். நீ தேவனுடைய பணிவிடைக்காரன் எனப்படுவாய். அவர் என்ன? நீ ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவாய். அல்லேலூயா. இந்த வசனமே பாருங்க. இந்த ஏசாயா 61:6 எப்படி தொடங்குதுனாக்க 1வது வசனம். ஏசாயா 60 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதையும் நொறுங்குண்டவர்களுக்கு காலம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்கள் விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவித்தல் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நமது தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அதான் அதில் தான் அதில் பச்சிட்டே வந்தாங்க பாருங்க. துதி நாடை கொடுக்கவும்
அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிழ்விக்கின்ற நாட்டின் நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்கள் கட்டி இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் பெற்ற அபிஷேகம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா. நெடுங்காலமா தலைமுறையா அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிறவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்வாண வாடைகளை எடுப்புத்தி தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள். தலைமுறையா இடிக்கிறது. நம்முடைய தலைமுறை என்ன? ஆதாம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை, 10ஆம் நன்மை தீமறியத்தக்க மார்க்கத்திலே பிறந்து அப்படியே தலைமுறையா வரும். அப்போ அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானங்களை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை வைத்து அந்நிய புத்திர உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரனுமாயிருப்பார்கள். அப்புறம் தான் 6வது வசனம், நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜோதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிழ்வை கொண்டு மேன்மை பாராட்டு. ஜெபம் பண்ணுவோம். அதனால் அன்பாளே, ஒன்றில் பிரியமானே, இயேசு சீசர்கள் அழைக்கிறார். எல்லா செம்படவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் தான். எல்லாம் ஆதாமுக்குள்ளது பிறந்து வந்தவங்க தான். இயேசு 12 பேர் கூப்பிட்டு ட்ரெயின் பண்றாரு. தன்னையே அவர்கள் கொடுக்கிறார். சீசன்னா ஃபாலோ பண்றவன். குரு சீசன். இயேசு குருவா இல்லைன்னா உனக்கு ஆதாம் தான் குரு. எங்க அப்பா எங்க அம்மா ராணி அம்மா, ஆதாம் வியாபாரமே தலைமுறை அவங்க தான் எனக்கு குரு. அவங்க அப்பா சொத்து பிள்ளைக்கு வருது. அதான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்து. பாவம் சாவம் மனம் தான் சொத்து. எங்க அப்பாவை அப்படியே ஆதாமுக்குள்ள வந்து அப்பாவை ஃபாலோ பண்ணா அப்பாவுக்கு சீசன். இப்போ அப்பாவுக்கு சீசனா பாவத்துல பிறந்து பாவம் எனக்கும் மரணம், அவரும் சாபம் நானும் சாபம் மரணம் முடிவு பார்த்தாலும் இப்போ இயேசு சொந்த ரட்சகராயிடும். அப்பா யாரு? இயேசு. அல்லேலூயா. இயேசு அவருக்கு சீசன்னா என்னது? அவரை ஃபாலோ பண்ணான். ஆதாம் வழியா வந்து நன்மார்க்க துன்மார்க்கத்தையே ஃபாலோ பண்ணாக்கா விளைவு மரணம். பிசாசு திருடமும் கொள்வாய்க்கிறதுக்காக காரியம் செய்வா. இப்போ இயேசுக்குள்ள மறுபடியும் பரிசுத்த ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறேன். இயேசுதான் எனக்கு குரு. நான் சீசன். இயேசு 12 சீசன்ல செலக்ட் பண்றாரு. சீசன் என்னது? ஃபாலோ பண்றது. என்ன ஃபாலோ? அவர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யும். தண்ணீர் திராட்சை என்ன சொல்ல போறாரு? அவரு பேரே ஜீவன், தேவ நீதி தூய்த்தல். அதை தேவனுக்கு காட்டு, தனக்கு முழு உலகத்துக்கு காட்டணும். பிசாசு என்ன சொல்ல போறான்? அவன் நன்மை தீமதியத்தக்க கனி விட்டு மாறாது, அதையே காட்டு, தேவனுக்கு காட்டு, தன் முழு உலகத்துக்கு. அது பிசாசுக்கு சீச ஷாகவே ஷாவாய். நீ அழிமத்தான், குடும்பத்துக்கு அழிவு, சமுதாயத்துக்கு அழிமத்தான், முடிவு பாதால் தான். அவ்வளவுதான் பிரியமானே. இயேசுவின் சீசர்கள். இயேசு தன்னுடைய இயேசு சாமிட வாங்க சபைக்குள் ஆசிரியர் பகைக்குள் நம்முடைய சத்துக்கள் திரும்ப ஜபம் பண்ணுங்க. நீ ஜபம் பண்ண வேண்டும். பரமண்டலுக்கு உம்முடைய நாம உம்முடைய தேவனுக்கு தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு ஜீவ மார்க்கத்தை, பரலோக ராஜ்யத்தை, எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க கிறிஸ்து மேல வாக்குத்தத்தை ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில் பழுத்திக்கிட்டே இருக்கும். வர பிரித்தி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டாட்டை தேவனுக்கு செலுத்தினார்கள். ஆபிரகாம் சகல காரியத்தில் ஆசீர்வாதமாயிருந்தான். ஆபிரகாம் சீமானாயிருந்தான். பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் இருந்து. சாலமோன் வெங்கல பலிபீடத்தில் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தி பேடு பண்றான் பாரு. 1000 ஆட்டுக்குட்டி, எல்லை 18 ஆட்டுக்குட்டியே கிறிஸ்து கடையால் பழைய ஏற்பாட்டில். ஆபிரகாம் எல்லா ராஜாக்களும் வந்து கப்பம் கட்டினான். ஜோதிகள் செல்வத்தை அனுபவிக்கிறார் சாலமோன். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அந்த ஆபிரகாம் கிறிஸ்து மூலம் புதிய ஏற்பாட்டில் நமக்கு உண்டாகி இருக்கிறது. கிறிஸ்து விலையேறப்பட்ட சரீரம், விலையேறப்பட்ட ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் எல்லாம் ஜீவன்ல வரணும். ஜீவ காற்று, ஜீவ தண்ணி, ஜீவ பூமி ஒன்றையும் சபிக்க விட்டு எல்லாம் நன்மார்க்கு துன்மார்க்கு காற்றாய் போச்சு. தண்ணி எல்லாம் கிறிஸ்துக்குள் இயேசு சாமிட வாக்கு தச்சு ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவசர, ஜீவாற்று, ஜீவலத்து, ஜீவ கிட்னி, ஜீவ உலகம் எல்லாம் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஃபாலோ பண்ண சீஷர்கள். நான் அது ஃபாலோ பண்றது. அவர் ஒன்று சொல்லி நான் வேற ஃபாலோ பண்ணா சுய நீதி, அநீதி, நாடு செல்ல, ஊடு செல்ல, அரசியல் பேர், விசுவாசி, ஊடிக்காரு, ஒரே கசப்பு பகை, உன் வீட்டாரையும் சத்துருக்கு பகைகள் பகை, இப்படி இருந்தா இது பிசாசு தான் ஃபாலோ பண்றாங்க சபைகள்ல, ஊழியங்கள். அதனால்தான் எங்கேயும் சாவு, பிசாசு பிரச்சனை, போராட்டம் வரும்போது தரித்திரமா இருக்கு சபையா. அப்போ ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து இயேசுவோட வாழ்க்கை தேவ நீதி சப்பல் உயிர்த்தது பாவம் பண்ணி பரலோக ராஜ்யம் தேவ எல்லையற்ற ஐஸ்வர்யம் உங்க சபைக்குள் ஆசிரியர் பகைக்குள் நன்மை சத்துக்கள் உங்க துன்பப்படுத்த ஜபம் பண்ணி என்ன நீங்க ஜபம் பண்ணி உங்களுடைய நான் உங்களுடைய ராஜ்யம் பரமண்டலுக்கு பிதாகாது அவங்களுக்கு கடவுட்டை அவனுக்கு மன்னிக்கிறோமே எங்களை எந்த சுவாடி தீவென்ற ஜாதியும் வல்லமை என்று உண்மையுடையகளை பசுத்திரிதாவே இந்த அறிவான நாளே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைங்க நன்றி செலுத்தணும். பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நான் என்ன இயேசு எனக்குள் படுது. பவுல் சொல்றான், பாவிகளும் பிரதான பாவி. ஒரு யோதங்க பவுலு, பெஞ்சமின் கோத்திரத்தான், நியாய பிரமாணத்துக்குள்ள கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு இப்படி இருந்தவன் இயேசுவை சந்தித்து அவன் சொல்றான், பவுலு சவுலு பவுலா மாற கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றாரு.
ஜீவ மார்க்கத்தை கத்துக்கிட்டா இருந்த பவுல் பாவிகளின் பிரதான பாவியான் இப்போ பரிசுத்த ஷெயின்ட் பவுலா மாறிட்டார். குருவை பால கிறிஸ்துவ தான் தேவன் தர உலகத்து வெளிப்படுது. தெசலோனிக்கர், எபேசியர், கலாத்தியர், ரோமாபுரி எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்தாங்க. தெசலோனிக்க பட்டணம், கலாத்தியர் ஜனங்க, கொரிந்து பட்டணம், எபேசிய பட்டணம் எல்லாம் போய் கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றாங்க. கிறிஸ்துவ அவன் பேருக்கு தேவன் தரக்கு முழு கிறிஸ்துவ ஜீவன பிசாசு ஆக்கப்பட்ட யார் வழியாக அவர்கள் சபையில சேர்த்து பெரிய சபையை சரித்திர புருஷனா மாட்டார் பவுல். ஒண்ணுல பிரசங்கம், ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறான், நன்மை தீமறியத்தக்க காரியம் தேவன் தர பிசாசு வலை சிக்கி தவிக்கிறான். அவனுக்கு இயேசு சுவிசேஷம், நான் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றான். இயேசுக்கு அடுத்த காரியம் தேவன் ஜீவ மார்க்கத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு முழு உலக பாவண்டு மனது முடியலாகி பரிசுத்தாய் ஊற்றப்பட்டு அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய ஆசாரிகளாக, தேவனுடைய பணிவிடைக்காரராக மாற்றி பெரிய எழுப்பில பவுல் கொண்டு வந்தார். இதாவே இந்த ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்புடுக்கிற ராஜா. முழு உலகம் ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போயிருக்கிறார்கள். திருடன் திருடவும் கொள்ளும் அழிக்க வர வேறொன்று கூறான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாய் பருவப்படும் வந்தேன் சொல்லியிருக்கத்தாய். நானே வழியும் சத்தியும் ஜீவனமாயிரு. என் பிதா ஜீவன் உடையவராக குமார ஜீவனம் அருள் செய்திருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்துவ இயேசு சாமண்டவாத பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாள் விட்டு கொண்டே இருக்கேன். பாவம் வந்து வெளியிலாக்கப்பட்ட தேவனுடைய படிவிடைக்காரலா இருக்கேன். அவனுடைய ஜாதிய செல்வத்தை அனுபவிக்க இடைவிடாமல் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிறுத்துக. தேவநீதி உயிர்த்தது பாவம் பிரச்சமும் ஆதியம் இயேசு ஆமட வாக்குத்த பிதா குமார் பரிசுத்தாக ஆதாமுக்கு முழு குடும்பத்தார் பட்டத்தார் மாம்சமான அவர் இடைவிழா மத்தியசமா வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கேன். இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தப்பட்டு ஜெபிக்கிறதார். ஆதாமுக்குள் பிறந்த பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து கிறிஸ்துக்குள்ளே நிலைத்தக்க செய்யக்கூடிய பிள்ளைகள் பட்டணம் தேச குடும்பம் சபை அவளை கிறிஸ்துக்குள்ள வழி நடத்த இந்த செய்தி கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தப்படி ஜெபிக்கிறங்க தாய். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யும்படி ஜெபிக்கணும். அப்படியே நீ செய்யிருக்காய் நன்றி செலுத்துவோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபலையும் இருக்கிறோம். மிக ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ், பரிபூர்ண ஜீவன் சபை சோழபுரம். இந்த பகுதியிலே எங்கள் சபை நடந்து கொண்டிருக்கு. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப்ல ஏராளமான செய்திகளை பதிவு 100 ஜீவ மார்க்கத்தை நான் அதில் பதிவு செய்திருக்கிறேன். குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் வாட்ச் பார்ட்டி கிறிஸ்டின் குரூப்லாம் இந்த செய்தியை லிங்க் எடுத்து ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் கிறிஸ்டின் குரூப்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. நிச்சயம் இதன் மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிற செய்தி கேட்கிறவங்கலாம் கர்த்தரின் ஆசாரிகளாக்கப்படுவார்கள். தேவனுடைய பணிவிடைக்காரர்களாக இருப்பாங்க. தேவன் தர கொடுத்து கிறிஸ்துவை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாவம் மனது விடியல் ஆகிட்டே இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருப்பாங்க. அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். இந்த உதவி செய்யுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். கேரண்டி. அல்லேலூயா. ஆதாமின் சிந்தை மரணம் கேரண்டியா கொடுத்தா கிறிஸ்து சிந்தை தேவன் உங்களுக்கு உயிர்த்தெழு ஜீவன ஆசீர்வாத ஐஸ்வர்யம் வெற்றி ஜெயம் பரலோக ராஜ்யம் கேரண்டி. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது நம்முடைய கடமை. இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களால் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார்கள். கர்த்தரை கனம் பண்ணுகிற விதத்தில் காணிக்கை செலுத்துங்கள். என்னுடைய காணிக்கை டீட்டெயில்ஸ், ஆப்ரேட்டிங் டீட்டெயில்ஸ், என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ், இந்தியன் பேங்க், அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC code ID IB000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பே என்னுடைய மொபைல் நம்பர் 7395866648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று எனப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை உங்கள் வாழ்க்கையில வாழ்நாளெல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 17/10/2001 ஞாயிறு மாலை ஆராதனையிலே பரிபூர்ண ஜீவன் சபையிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.